தீபம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தீபம் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. வணக்கம். முக்கிய செய்திகள். அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் பேரியக்கத்தின் தலைவரும் முதல்வருமான ரங்கசாமி பிறந்தநாளை முன்னிட்டு நெல்லித்தோப்பு சட்டமன்ற தொகுதி சார்பில் வெண்ணிலா நகர் காமராஜர் சாலை சந்திப்பில் 1000 நபர்களுக்கு அன்னதானம் மற்றும் தண்ணீர் பாட்டில் வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது. இந்நிகழ்வில் பொதுச் செயலாளர் NSJ ஜெயபால், அமைச்சர் லட்சுமி நாராயணன், அரசு கொறடா AKD ஆறுமுகம், இளைஞரணி தலைவர் KSP ரமேஷ், தொகுதி பொறுப்பாளர் சிவகாந்தன், கிழக்கு மாவட்ட செயலாளர் சவுந்தரராஜன் ஆகியோர் கலந்து கொண்டனர். இவ்விழாவை தொகுதி துணைத் தலைவர் விமல்ராஜ் ஏற்பாடு செய்திருந்தார். இதில் தொகுதி தலைவர் பாஸ்கர், பொதுச் செயலாளர் சந்துரு, பொருளாளர் குமார், இளைஞரணி கிழக்கு மாவட்ட செயலாளர்கள் சவுந்தர் மற்றும் மிசேல், தொகுதி துணைத் தலைவர்கள் சத்யன், ராக், ரவி, தொண்டரணி தலைவர் ஹென்றி ஜேக்கப், துணைத் தலைவர்கள் ராகுல் காந்தி, ஜூலியட் பாட், செயலாளர் ஆதவன், இணை செயலாளர் ரூபன் நானா, மகளிர் அணி தலைவி வள்ளி, துணைத் தலைவர் தேவநிதி, பொதுச் செயலாளர் அந்தோனேட் மேரி மற்றும் வெண்ணிலா நகர் சந்துரு, எத்திராஜ், ஆல்வின், நரேஷ் உள்ளிட்டோர் ஏற்பாடுகளை செய்திருந்தனர். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட கோவிந்த சாலை, முடக்குமாரியம்மன் கோவில் வீதி மற்றும் சுற்றியுள்ள பகுதிகளில் உள்ள பொதுமக்களில் சிலர் புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாக தகவல் அறிந்த உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவருமான நேரு என்கின்ற குப்புசாமி, சுகாதாரத்துறை ஊழியர்கள் மூலம் ஏதேனும் தொற்று நோய்கள் பரவி உள்ளதா, குடிநீர் சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் உள்ளதா என்று கேட்டறிந்தார். மேலும் பொதுப்பணித்துறை அதிகாரிகளையும் நகராட்சி அதிகாரிகளையும் மருத்துவ அதிகாரிகளையும் அழைத்து மேற்கண்ட பகுதிகளில் தொற்று நோய்கள் பரவுவதற்கு காரணம் என்னவென்று உடனடியாக தெரிவிக்குமாறு கேட்டுக்கொண்டார். மேலும் அப்பகுதியை சேர்ந்த மனிதநேய மக்கள் சேவை இயக்க பிரமுகர்கள் பலருடன் இருந்தனர். ஒரு வாரமா நானும் கால் பண்ணி தான் இருக்கிறேன். புதுச்சேரி சுகாதாரத்துறை சார்பில் தாய்ப்பால் ஊட்டுதலின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தி விழிப்புணர்வு நடைபயணம் நடைபெற்றது. இந்த நிகழ்வை குடும்ப நலம் மற்றும் தாய் சேய் நலத்துறை துணை இயக்குநர் டாக்டர் ஆனந்தலட்சுமி ஏற்பாடு செய்திருந்தார். இந்நிகழ்வை சுகாதாரத்துறை செயலர் ஜெயந்த்குமார் ரே துவக்கி வைத்தார். சுகாதாரத்துறை இயக்குநர் டாக்டர் சிவேல், துணை இயக்குநர்கள் டாக்டர் ஷமீம் முனிசா, டாக்டர் உமாசங்கர், மாணவர் சுகாதார அதிகாரி டாக்டர் விவேகானந்தர் ஆகியோர் கலந்து கொண்டனர். இதில் மருத்துவக் கல்லூரியை சேர்ந்த 500 மாணவ மாணவிகள் மற்றும் மருத்துவர்கள் பங்கேற்றனர். செஞ்சிசாலை ஆரம்ப சுகாதார நிலையத்தை சேர்ந்த ANM மற்றும் ஆஷா பணியாளர்கள் கலந்து கொண்டு தாய்ப்பால் கொடுப்பதன் முக்கியத்துவத்தையும் தாய்ப்பால் வங்கியை பற்றியும் பொது இடங்களில் தாய்ப்பால் கொடுக்கும் தாய்மார்களுக்கு பாலூட்ட சாதகமான சூழ்நிலையை அரசு ஏற்படுத்தியுள்ளதை பற்றிய வாசகங்களோடு பதாகைகளை ஏந்தி சென்றனர். இந்த நடைப்பயணம் சுகாதாரத்துறை இயக்குநரகத்திலிருந்து செஞ்சி சாலை, லால் பகதூர் சாஸ்திரி சாலை, கடற்கரை சாலை வழியாக காந்தி திடலில் நிறைவடைந்தது. இந்த 2025 உலக தாய்ப்பால் வாரத்தின் கருப்பொருள் தாய்ப்பால் கொடுப்பதில் முதலீடு செய்வது, குழந்தையின் ஆரோக்கியம் மற்றும் அறிவாற்றல் மேம்படுவதோடு எதிர்காலத்திற்கான ஒரு சிறந்த முதலீடு ஆகும் என்பதை பற்றி விரிவாக எடுத்துரைத்தனர். பிறந்த 1 மணி நேரத்திற்குள் தாய்ப்பால் கொடுக்க வேண்டும். 6 மாதம் வரை தாய்ப்பால் மட்டுமே கொடுக்க வேண்டும். 6 மாதம் 2 வயது வரை இணை உணவுடன் தாய்ப்பாலும் சேர்த்து கொடுக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தினர். கலந்து கொண்ட அனைவருக்கும் டாக்டர் ஆனந்தலட்சுமி நன்றி கூறினார்.
புதுச்சேரி முழுவதும் தொடர்ந்து 3 மணி நேரமாக பெய்த கனமழை காரணமாக உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட சாந்தி நகர் மற்றும் குபேர் நகர் போன்ற பகுதிகளில் உள்ள தாழ்வான பகுதிகளில் வெள்ள நீர் சூழ்ந்த காரணத்தால் சட்டமன்ற உறுப்பினர் நேரு என்கின்ற குப்புசாமி உப்பனாறு மேல்மட்ட சாலை அமைக்கும் பணிக்காக கொட்டப்பட்ட மணலை அப்புறப்படுத்துமாறு மாவட்ட ஆட்சியர் அவர்களையும் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் அவர்களையும் மற்றும் நகராட்சி ஆணையர் அவர்களையும் கேட்டுக்கொண்டார். அதற்கு காலதாமதம் ஏற்பட்டதால் சட்டமன்ற உறுப்பினர் நேரு என்கின்ற குப்புசாமி நேரில் சென்று ஜேசிபி மூலம் அந்த மணலை அப்புறப்படுத்தி உப்பனாறு நீரோட்டத்தை சீராக்கினார். முதலமைச்சர் ரங்கசாமியின் 75வது பிறந்த நாளை முன்னிட்டு புதுச்சேரி மாநிலத்தின் அனைத்து தொகுதிகளிலும் என்ஆர் காங்கிரஸ் சார்பில் பல்வேறு நலத்திட்ட உதவிகள், அன்னதானம் ஆகியவை நடைபெற்று வருகின்றன. அதன் ஒரு பகுதியாக அரியாங்குப்பம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி முதலமைச்சரின் பிறந்த நாளை முன்னிட்டு மரப்பாலத்தில் உள்ள புதுச்சேரி நகராட்சி அலுவலக மைதானத்தில் தேங்காய் திட்டு, நயினார் மண்டபம், சுதான நகர், முருங்கப்பாக்கம் ஆகிய பகுதிகளில் துப்புரவு பணி செய்யும் தொழிலாளர்களுக்கு புடவை, சர்க்கரை மற்றும் உணவுப் பொட்டலங்கள் ஆகியவற்றை தனது சொந்த செலவில் வழங்கினார். இதனைத் தொடர்ந்து அரியாங்குப்பம் காமராஜர் திருமண மண்டப வளாகத்தில் அரியாங்குப்பம் பகுதி முழுவதும் துப்புரவு பணியில் ஈடுபட்டு வரும் தொழிலாளர்களுக்கு புடவை, சர்க்கரை மற்றும் உணவுப் பொட்டலங்களை சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி தனது சொந்த செலவில் வழங்கினார். மேலும் இந்நிகழ்ச்சியில் அப்பகுதியை சேர்ந்த என்ஆர் காங்கிரஸ் கட்சியினர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட கோவிந்தசாலை, முடக்குமாரியம்மன் கோவில் வீதி மற்றும் சுற்றியுள்ள பகுதிகளில் சேர்ந்த பொதுமக்களில் சிலர் இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருப்பதாக தகவல் அறிந்த உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவருமான நேரு என்கின்ற குப்புசாமி சுகாதாரத்துறை மருத்துவர்கள் மற்றும் ஊழியர்கள் மூலம் ஆய்வு மேற்கொண்டார். மேலும் பிரச்சினைகள் குறித்து சுகாதாரத்துறை இயக்குநர் சிவேல், பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம், புதுச்சேரி நகராட்சி ஆணையர் கந்தசாமி மற்றும் அதிகாரிகளுடன் ஆலோசனைக் கூட்டம் நடத்துவதாக இருந்தது. இதில் சில அதிகாரிகள் வராததால் உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவருமான நேரு என்கின்ற குப்புசாமி பிரச்சினைகளை அவசரம் தெரியாமல் அதிகாரிகள் அலட்சியமாக இருக்கிறீர்கள் என கூறி நான் முதல்வர் மற்றும் அமைச்சர்களை சந்தித்து இது பற்றி முறையிடுகிறேன் என்ற சட்டசபையில் வாயில் பகுதியில் முற்றுகையிட்டார். இதை அறிந்த பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம் மற்றும் புதுச்சேரி நகராட்சி ஆணையர் கந்தசாமி மற்ற இதர துறை அதிகாரிகளும் உடனடியாக சட்டசபை வாயில் பகுதிக்கு வந்து பிரச்சினைகளுக்கு நடவடிக்கை உடனடியாக எடுக்கப்படும் என உறுதியளித்து ஆலோசனை கூட்டத்திற்கு அழைத்து சென்றனர். யாருமே வரல, இவ்வளோ மழை பெய்யுது. நானும் எவ்வளோ நைட்டு ஒரு 8 மணி வரைக்கும் சார் பண்ணேன். கட்சியா நீங்கள் தூங்கிட்டீங்க போல, நீங்கள் போன எடுக்கல. உங்களால் முடியாது. எனக்கு அப்போ எத்தனை தடவை பேசணும்னா தீர்வு இல்லையா? அதிகாரிகளை வச்சு நான் நிறையா மீட்டிங் போடுறேன், நிறையா பிரச்சனை சொல்கிறேன், செய்கிறாங்க. இருக்குது சார். நான் என்னன்னா இல்லை அமைச்சர்களுக்கு தெரியல சார், எல்லாம் அமைச்சர்களுக்கு தெரியல.
இதெல்லாம் வந்து அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்க, நம்ம சொகுசா இருக்கணும்னு நினைச்சுக்கிறாங்க. டவுன்ல இருக்கிறவங்க, அவங்க கிராமத்துல இருக்கிறவங்க அமைச்சராக இருக்கிறாங்கன்னா அது இருக்கட்டும், எது ஒன்றும் இருக்கட்டும். நான் என்ன சொல்றேன், நகரப்பகுதியில இப்படிப்பட்ட இஷ்யூலாம் நடக்குது, உங்களுக்கு தெரியுமான்னு கேட்கறேன். அதிகாரிகள் நான் சொல்லிடுறோம், அதிகாரிகளை கூப்பிட்டு மீட்டிங் போடுறாங்க, தலைமைச் செயலருக்கு தெரியுமான்னு கேட்கறேன். இருக்கிற நீர்நிலையெல்லாம் ஆக்கிரமிச்சிடுறாங்க. புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமியின் 75வது பிறந்தநாள் கொண்டாடப்படுகிறது. இதனையொட்டி மாநிலம் முழுவதும் என்ஆர் காங்கிரஸ் தொண்டர்கள் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் செய்து வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக காரைக்கால் நெடுங்காடு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சந்திர பிரியங்கா பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கி வருகின்றார். இதனையடுத்து காரைக்கால் அரசு பொது மருத்துவமனையில் பிறந்த குழந்தைகளுக்கு தங்க நாணயம் சட்டமன்ற உறுப்பினர் சந்திர பிரியங்கா வழங்கினார். முதலமைச்சர் ரங்கசாமி பிறந்தநாளை முன்னிட்டு புதுச்சேரியில் அனைத்து தொகுதிகளிலும் என்ஆர் காங்கிரஸ் சார்பில் பல்வேறு நலத்திட்ட உதவிகள், அன்னதானம் ஆகியவை நடைபெற்று வருகின்றன. அதன் ஒரு பகுதியாக மணவெளி தொகுதி முத்து மாரியம்மன் ஆலயத்தில் மணவெளி தொகுதி என்ஆர் காங்கிரஸ் பிரமுகரும் தவளக்குப்பம் அக்ரி கணேஷ் அறக்கட்டளை நிறுவனரும் பாண்டிச்சேரி வேளாண் அறிவியல் கல்லூரியின் நிறுவனருமான அக்ரி கணேஷ் தலைமையில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் NSJ ஜெயபால் கலந்து கொண்டு ஆலயத்தில் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் செய்து பொதுமக்களுக்கு புடவை, சர்க்கரை உள்ளிட்டவைகளை வழங்கி நிகழ்ச்சியை தொடங்கி வைத்து பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினார். இதில் புதுச்சேரி மாநில அமைப்பு சாரா தொழிலாளர் அணி தலைவர் காத்தவராயன், ரமேஷ், அகிலன், கனகராஜ், முத்துக்குமரன், கணேஷ், தனிகாச்சலம், ராஜேஷ் ஆகியோர் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து பூரணாங்குப்பம் அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் அக்ரி கணேஷ் தலைமையில் சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்று முருகேசன், புருஷோத்தமன், பச்சையப்பன், ஆனந்தன், ரமேஷ் ஆகியோர் முன்னிலையில் பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கி புடவை உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை வழங்கினர். தொடர்ந்து புதுக்குப்பம் மீனவர் கிராமத்தில் பொதுமக்களுக்கு இனிப்பு மற்றும் புடவைகள் வழங்கப்பட்டன. இந்நிகழ்ச்சிகளில் அப்பகுதியைச் சேர்ந்த என்ஆர் காங்கிரஸ் கட்சியினர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மாநில அதிமுக முன்னாள் மாநில செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான புருஷோத்தமனின் பிறந்தநாள் விழா மணவெளி தொகுதி அதிமுக சார்பில் கொண்டாடப்பட்டது. மாநில துணை செயலாளர் குமுதன் புருஷோத்தமன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாநில செயலாளர் அன்பழகன் கலந்து கொண்டு புருஷோத்தமன் திருவுருவ படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து பொதுமக்களுக்கு இலவச வேட்டி சேலையும் அன்னதானம் வழங்கப்பட்டது. முன்னதாக புரணாங்குப்பம் பகுதியில் பொதுமக்களுக்கான இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் மாநில இணை செயலாளர் திருநாவுக்கரசு, மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன், மாநில எம்ஜிஆர் மன்ற செயலாளர் பார்த்தசாரதி, நாகமணி, பாப்புசாமி, காந்தி, வாசு மற்றும் மணவெளி தொகுதி மூர்த்தி, பொதுக்குழு உறுப்பினர் சிவராம ராஜா, ஜானகிராமன், தயாளன், கார்த்தி, பெருமாள், தருமேந்திரன், சிவசங்கரன், பலராமன், சம்பத், கமல்தாஸ், வேல்மணி, சேது, ஜீவா மற்றும் நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். மணவெளி மாவீரன் புருஷோத்தமன் வாழ்க! மணவெளி மாவீரன் புருஷோத்தமன் வாழ்க! மணவெளி மாவீரன் புருஷோத்தமன் வாழ்க! இந்த பக்கம் தண்ணி கொடுங்க.
புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட கோவிந்தசாலை முடக்கு மாரியம்மன் கோவில் வீதியில் உள்ள பொதுமக்களுக்கு ஆகஸ்ட் 4ஆம் தேதி ஒவ்வாமை ஏற்பட்டு வயிற்றுப்போக்கால் பாதிக்கப்பட்டு அரசு பொது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருபவர்களை சந்தித்து சட்டமன்ற உறுப்பினர் நேரு என்கின்ற குப்புசாமி சிகிச்சை பெறுபவர்களின் உடல்நலத்தை பற்றி விசாரித்து ஆறுதல் கூறினார். மேலும் இது சம்பந்தமாக மருத்துவ அதிகாரிகளிடம் அவர்களுக்கு தகுந்த சிகிச்சை அளிக்குமாறு வலியுறுத்தினார். இதேபோல் ஆகஸ்ட் 5ஆம் தேதி மீண்டும் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நபர்களை சட்டமன்ற உறுப்பினர் நேரு என்கின்ற குப்புசாமி நேரில் சந்தித்து நலம் விசாரித்தார். மேலும் மருத்துவ அதிகாரிகளிடம் ஒவ்வாமை ஏற்பட்ட காரணத்தை கேட்டறிந்தார். மாத்துவாங்க, நீங்க பயப்படாதீங்க. இருந்தாலும் நம்ம இருக்கிறோம் 10 வருஷம் சுற்றி வருவாங்க. சரி பார்த்து அந்தோனி அம்மா இப்போ நேரத்தோட எப்படி மாதிரி விஜயாவும் முதலமைச்சர் ரங்கசாமியின் பிறந்தநாளை முன்னிட்டு அரியாங்குப்பம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி தொகுதி முழுவதும் பல்வேறு நலத்திட்ட உதவிகள், அன்னதானம் ஆகியவற்றை தனது சொந்த செலவில் செய்து வருகிறார். அதன் ஒரு பகுதியாக நோனாங்குப்பம் உதவிக்கரங்கள் ஆதரவற்றோர் இல்லத்தில் உணவு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி கலந்து கொண்டு முதலமைச்சர் ரங்கசாமியின் சாதனைகளை மாணவர்களுக்கு எடுத்துரைத்து சிறப்புரையாற்றி மாணவர்களுக்கு இனிப்பு வழங்கி சிற்றுண்டி வழங்கினார். மேலும் இந்நிகழ்ச்சியில் தொகுதியை சேர்ந்த என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள், கூட்டணி கட்சியினர், இளைஞர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட கோவிந்தசாலை பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீதேவி அஷ்டலட்சுமி முடக்கு மாரியம்மன் திருக்கோவிலில் ஆடி மாத பிரம்மோற்சவ விழா 27ஆம் ஆண்டாக நடைபெற்று வருகிறது. விழாவில் 8ஆம் நாள் திருவிழாவில் ஸ்ரீதேவி அஷ்டலட்சுமி முடக்கு மாரியம்மன் திருவிளக்கு ஏந்தி அம்மன் மின்விளக்கு அலங்காரத்தில் பவனி வருதல் விழா நடைபெற்றது. விழாவில் உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி மாநில மனிதநேய மக்கள் சேவை இயக்க தலைவருமான நேரு என்கின்ற குப்புசாமி, வசந்தி நேரு மற்றும் மனிதநேய மக்கள் சேவை இயக்க பொதுச் செயலாளர் விநாயகம், முத்துரத்தினம் அரங்கம் பள்ளி தாளாளர் கராத்தே சுந்தராஜ் ஆகியோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் கோவிந்தசாலை முடக்கு மாரியம்மன் கோவில் வீதி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் ஸ்ரீதேவி அஷ்டலட்சுமி முடக்கு மாரியம்மனுக்கு பல்வேறு வேண்டுதலை வேண்டிக் கொண்டு திருவிளக்கு ஏந்தி ஸ்ரீதேவி அஷ்டலட்சுமி முடக்கு மாரியம்மனுடன் ஊர் சுற்றி வந்தனர். மேலும் விழாவில் திருக்கோவில் நிர்வாகிகளும் அப்பகுதி ஊர் முக்கிய பெரியவர்களும் உருளையன்பேட்டை தொகுதியை சேர்ந்த மனிதநேய மக்கள் சேவை இயக்க பிரமுகர்கள், நிர்வாகிகளும், மகளிர்களும், இளைஞர்களும் கலந்து கொண்டனர். மேலும் திருவிளக்கு உற்சவத்தில் ஸ்ரீதேவி அஷ்டலட்சுமி முடக்கு மாரியம்மன் வீதி உலா விழாவின் உபயதாரர் செங்குட்டுவன், ஜோதி சரஸ்வதி குடும்பத்தினர் செய்திருந்தனர்.
அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் மாநில வழக்கறிஞர் அணி சார்பாக முதல்வர் ரங்கசாமி பிறந்த நாளை முன்னிட்டு முதலியார்பேட்டை புவன்கரை வீதியில் அமைந்துள்ள ஸ்ரீ சக்திவேல் பரமானந்த சுவாமி திருக்கோவில் சித்தர்பீடத்தில் சிறப்பபிஷேகம் மற்றும் அன்னதானம் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் NSJ ஜெய்வால் மற்றும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அசோக் பாபு மற்றும் கட்சியின் மாநில அணி தலைவர்கள், மாவட்ட பொறுப்பாளர்கள், தொகுதி பொறுப்பாளர்கள் மற்றும் ஆதரவாளர்கள் கலந்து கொண்ட சிறப்பு பூஜையும் அன்னதானமும் செய்தனர். அதனைத் தொடர்ந்து ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் உள்ள வழக்கறிஞர்கள் அறையில் வழக்கறிஞர்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர். அதனைத் தொடர்ந்து மதியம் நீதிமன்ற வளாகத்தின் நுழைவாயில் அருகில் வழக்கறிஞர் அணியின் தலைவர் குமரன் தலைமையில் அமைச்சர் லட்சுமி நாராயணன் மற்றும் மூத்த வழக்கறிஞரும் மாநில என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் துணைத் தலைவருமான முன்னாள் துணை சபாநாயகர் பக்தவத்சலம் ஆகியோர் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினர். இந்நிகழ்ச்சியில் பொருளாளர் கோவிந்த திருநாவுக்கரசு, மாநில துணைத் தலைவர்கள் தணிகாசலம், ராஜேந்திரன், சந்திரன், வாசு, கோவிந்தராஜ், முருகையன், நாகராணி, ரவி, லட்சுமி மற்றும் செயலாளர்கள், இணை செயலாளர்கள் மற்றும் நிர்வாகிகள், வழக்கறிஞர்கள் கலந்து கொண்டனர். அதனைத் தொடர்ந்து நீதிமன்ற வளாகத்தில் உள்ள நீதி காத்த விநாயகர் திருக்கோவிலில் சிறப்பு அபிஷேகம் மற்றும் பிரசாதம் வழங்கும் நிகழ்ச்சி வழக்கறிஞர் அணி மாநில தலைவர் குமரன் தலைமையில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் மூத்த வழக்கறிஞர்கள், நீதிமன்ற ஊழியர்கள், காவல்துறையினர் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். இந்தியன் எக்ஸ் சர்வீஸ் லீக்கின் நிர்வாகிகள் மற்றும் செயற்குழு உறுப்பினர்கள் அனைவரும் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வகணபதி அவரது அலுவலகத்தில் சந்தித்து முன்னாள் ராணுவ வீரர்களுக்கான நலத்திட்ட உதவிகளை செயல்படுத்த புதுவை அரசிடம் வேண்டுகோள் வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டனர். தலைவர் பெருமாள் தலைமையில் நிர்வாகிகள், உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமியின் பிறந்தநாளை முன்னிட்டு புதுச்சேரி மாநிலம் முழுவதும் பல்வேறு இடங்களில் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக மங்களம் தொகுதியில் முதல்வர் ரங்கசாமியின் பிறந்தநாளை முன்னிட்டு வில்லியனூர் கோட்டைமேடு பகுதியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சுகுமாரன் தலைமையில் அன்னதானம் வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து மங்களம் தொகுதிக்குட்பட்ட ஆச்சாரியாபுரம், உருவையாறு, திருக்காஞ்சி, பங்கூர், அரியூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் மாநில மற்றும் தொகுதி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். போட மாட்டாங்க, நம்ம போட்டலாம். குடு குடா புதுச்சேரி ஊசுடு தொகுதிக்குட்பட்ட சேதராப்பட்டு புது காலனியில் உள்ள திடீர் நகர் பகுதிக்கு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான சாய்ஜே சரவணகுமார் முயற்சியில் சாலை மற்றும் கழிவுநீர் வாய்க்காலை மேம்படுத்துதல் பணிக்கு ஆதி திராவிடர் நலத்துறை பேட்கோ மூலம் அரசாணை பெற்று ரூபாய் 25 லட்சம் மதிப்பீட்டிலான பூமி பூஜையும், சேதராப்பட்டு பழைய காலனியில் உள்ள கருமாதி கொட்டகை செல்லும் சாலையும் மற்றும் கழிவுநீர் வாய்க்காலை மேம்படுத்துதல் பணிக்காக பூமி பூஜை ரூபாய் 30.14 லட்சம் மதிப்பீட்டிலும், பிள்ளையார்குப்பம்பேட் கருமாதி கொட்டகை புதுப்பித்தல் மற்றும் மதில் சுவர் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை ரூபாய் 13 லட்சம் மதிப்பீட்டிலும் பூமி பூஜை விழா நடைபெற்றது. இந்நிகழ்வுக்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சாய்ஜே சரவணகுமார் தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் துறை சார்ந்த அதிகாரிகள், சட்டமன்ற உறுப்பினரின் துணைவியார் அன்னபிரபாவதி, பாஜக தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன், தொகுதி தலைவர் முத்தாலு முரளி, கட்சி நிர்வாகிகள் புருஷோத்தமன், ஏழுமலை, நரேஷ், ஜீவா, ஜெகன், நந்தா, சூர்யா, மாயவன், மதன், இன்பராஜ், ஆனந்த், ஆதி திராவிட நலத்துறை பொறுப்பாளர் பாலச்சந்தர் உட்பட பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். முதலமைச்சர் ரங்கசாமியின் 75வது பிறந்த நாளை முன்னிட்டு மணவெளி தொகுதி தானாம்பாளையம், ஆண்டியார்பாளையம், அபிஷேகப்பாக்கம் ஆகிய பகுதிகளில் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகரும் தவளக்குப்பம் அக்ரிகணேஷ் அறக்கட்டளையின் நிறுவனரும் பாண்டிச்சேரி வேளாண் அறிவியல் கல்லூரியின் நிறுவனருமான அக்ரிகணேஷ் ஏற்பாட்டில் அவரது தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் என்ஆர் காங்கிரஸ் புவனா என்கின்ற புவனேஸ்வரி கலந்து கொண்டு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சியை தொடங்கி வைத்து ஆட்டோ தொழிலாளர்களுக்கு சீருடை வழங்கினார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் அப்பகுதி என்ஆர் காங்கிரஸ் கட்சியினர் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். நீங்க
தனியாக வந்துருங்க. புதுச்சேரி தமிழ் உரிமை இயக்கம் சார்பில் அதன் தலைவர் பாவாணன், பொதுச் செயலாளர் மங்கையர் செல்வன் ஆகியோர் தலைமையில் நிர்வாகிகள் துணைநிலை ஆளுநர் மாளிகையில் ஆளுநர் கைலாசநாதனை சந்தித்து மனு அளித்தனர். அந்த மனுவில் புதுச்சேரியில் உள்ள அரசு பள்ளிகளில் 1ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை தமிழ் வழி கல்வியை வழங்க அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும், ஆட்சி மொழி சட்டம் 1965 படி புதுச்சேரி மாநிலங்களில் உள்ள அரசு அலுவலகங்களில் தாய்மொழியை அலுவல் மொழியாக பயன்படுத்த வேண்டும் என குறிப்பிடப்பட்டிருந்தது. பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த தமிழ் உரிமை இயக்க தலைவர் பாவாணன், புதிய கல்விக் கொள்கையின்படி மாநில மொழியில் பாடம் நடத்த வேண்டும் என்று விதிமுறைகள் இருக்க, அதனை மீறி தமிழை புறக்கணித்து மற்ற மொழிகளை மாணவர்கள் மத்தியில் திணிப்பதாக குற்றம் சாட்டிய அவர், கடை மற்றும் வணிக நிறுவனங்களின் பெயர் பலகையில் தமிழ் முதன்மையானதாக இருத்தல் வேண்டும் எனவும் வலியுறுத்தினார். இன்றைக்கு மத்திய அரசு அறிவித்திருக்கக்கூடிய 1ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு வரையில் தமிழ் பயிற்று மொழியாகவும் பாடமொழியாகவும் கடைபிடிக்க வேண்டும் என்கிற அறிவிப்பை மத்திய அரசு வெளியிட்டிருக்கிறது. ஆனால் புதுச்சேரி ஆண்டு கொண்டிருப்பவர் அதை கடைபிடிக்காமல் இருக்கிறார்கள். இதனை நம்முடைய துணைநிலை ஆளுநரிடத்திலே நாங்கள் விரிவாக எடுத்துரைத்தோம். என்பதை விட அவர் விரிவாக கேட்டு அறிந்து கொண்டார். அறிந்து கொண்டு இதனுடைய அவலத்தை உணர்ந்து நிச்சயமாக நான் இதை ஆராய்ந்து ஒரு நல்ல முடிவை எடுப்பேன் என்கிற ஒரு உறுதிப்பாட்டை நமக்கு வழங்கியிருக்கிறார். துணைநிலை ஆளுநருடைய அந்த அணுகுமுறை, அவர் என்னிடத்தில் கேட்டு தெரிந்து கொண்ட அந்த நடைமுறை என்பது இதுவரையில் கண்டிராத ஆளுநரை நாம் கண்டிருக்கிறோம் என்பது போல் எங்களுக்கு ஒரு உணர்வை தந்திருக்கிறது. எனவே இந்த உணர்வு தமிழ் இந்த புதுச்சேரியிலே நிலைநிறுத்தப்படுகிற போதுதான் அது உண்மையான உணர்வாக மாறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆற்றில் மூழ்கி உயிரிழந்த குழந்தைகளின் உடல்களுக்கு அரசு பொது மருத்துவமனையில் பிரேத பரிசோதனை நடைபெற்றது. சட்டமன்ற உறுப்பினர்கள் நாஜிம், நாக தியாகராஜன் மற்றும் பிருத்திவிராஜ் ஆகியோர் நேரில் சென்று நிலைமையை பார்வையிட்டனர். உறவினர்கள் மற்றும் பெற்றோர்கள் துயரத்தால் கதறி அழுத காட்சி அனைவரது நெஞ்சையும் உலுக்கியது. உயிரிழந்த குழந்தைகளின் குடும்பத்திற்கு ஆழ்ந்த அனுதாபம் தெரிவித்த சட்டமன்ற உறுப்பினர்கள், எதிர்காலத்தில் இவ்வாறான நிகழ்வுகள் ஏற்படாத வகையில் தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என உறுதி தெரிவித்தனர். பாண்டிச்சேரி கால்பந்து கழகத்தின் சார்பாக கழகத்தின் புதிய சேர்மனாகவும் தற்போதைய அமைச்சராகவும் உள்ள ஜான்குமாரை மரியாதை நிமித்தமாக புதுச்சேரி கால்பந்தாட்ட கழக தலைவர் நெஸ்தோர் பொன்னாடை பொருத்தியும் பூங்கொத்து கொடுத்தும் வாழ்த்துக்களை தெரிவித்தார். இந்த சந்திப்பில் கால்பந்து கழக தலைவர் நெஸ்தோர், துணைத் தலைவர் கிருஷ்ணமூர்த்தி, முருகசாமி, சுகுமாரன் மற்றும் பலர் கலந்து கொண்டு அமைச்சர் ஜான்குமாருக்கு சால்வை அணிவித்தும் பூங்கொத்து கொடுத்தும் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். மேலும் இந்த சந்திப்பின் போது புதுச்சேரியில் கால்பந்து விளையாட்டு மேலும் வளர வேண்டும் என்பதற்கான செயல் திட்டங்கள் குறித்தும் ஒத்துழைப்பு முயற்சிகள் குறித்தும் நிகழ்வின் போது கருத்துக்கள் பரிமாறப்பட்டன. புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமியின் 75வது பிறந்த நாள் அவரது தொண்டர்களால் கொண்டாடப்பட்டது. இதேபோன்று சட்டமன்ற உறுப்பினர்கள், அரசு துறை அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகள், தொண்டர்கள் என அவரை நேரில் சந்தித்து தங்களது பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். மேலும் முதல்வர் ரங்கசாமியின் பிறந்த நாளை முன்னிட்டு IGMC செவிலியர் கல்லூரியின் முதல்வர் பிரமிளா தமிழ்வாணன் நேரில் சென்று கதரினால் ஆன நூல் சேலைகளை முதல்வரிடம் வழங்கி ஆசி பெற்றார். நிகழ்ச்சியின் போது கல்லூரியின் பேராசிரியர்கள் உடனிருந்தனர். கவுன்சில் ஆஃப் இந்தியன் அக்குபஞ்சரிஸ்ட் அண்ட் ரிசர்ச் சென்டர் பாண்டி மண்டல கூட்டம் CIA மற்றும் RC ட்ரஸ்ட் கட்டிடத்தில் நடைபெற்றது. பாண்டி மண்டல தலைவர் டாக்டர் சாரதா ஸ்ரீ வரவேற்புரையாற்றினார். கூட்டத்தில் பாண்டி மண்டல மருத்துவர்கள் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் உறுப்பினர் வில்லியனூர் சம்பூர்ணா சித்த மருத்துவமனை டாக்டர் புகழேந்தி குழந்தையின்மைக்கான இயற்கை முறையில் தாய்மை பேறு கலந்தாய்வு மற்றும் பயிற்சி வகுப்பு எடுத்தார். மேலும் டாக்டர் புகழேந்தி தன்னுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொண்டார். கூட்டத்தில் குழந்தையின்மை பற்றி வகுப்பினை எடுத்து சிறப்பித்த டாக்டர் புகழேந்தி, டாக்டர் செந்தில்குமார் மற்றும் டாக்டர் கவாஸ் மொய்தீன் ஆகியோர் பொன்னாடை போர்த்தி கௌரவித்தனர். நிறைவாக பாண்டி மண்டல துணைத் தலைவர் டாக்டர் லீனா நன்றி கூறினார்.
புதுச்சேரியில் ஆண்டுதோறும் முதலமைச்சர் ரங்கசாமி பிறந்தநாள் புதுவையில் விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. இதனையொட்டி திலாஸ்பேட்டையில் உள்ள முதலமைச்சர் ரங்கசாமி இல்லத்தில் நடைபெற்ற பிறந்தநாள் விழாவில் பங்கேற்கும் 1000க்கும் மேற்பட்ட நபர்களுக்கு வெற்றிவேலா குரூப்ஸ் என்ஆர் காங்கிரஸ் மாநில செயலாளர் அழகு ஏற்பாட்டில் அவரது நண்பர்கள் சிற்றுண்டி வழங்கினர். மேலும் முதலமைச்சர் ரங்கசாமியை வாழ்த்து வரும் சுமார் 1000 பேருக்கு மேல் பொன்னாடை அணிவிக்கப்பட்டு இனிப்புகள் வழங்கப்பட்டது. முன்னதாக என்ஆர் காங்கிரஸ் மாநில செயலாளர் அழகானந்தம் தலைமையில் வெற்றிவேலா குரூப் நண்பர்கள் ரங்கசாமிக்கு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்து அவருக்கு ரூபாய் நோட்டு மற்றும் ஏலக்காய் மாலை அணிவித்தும் உலர்பழங்கள் அடங்கிய தொகுப்பை வழங்கியும் பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்து ஆசி பெற்றனர். நிகழ்ச்சியில் அழகு நண்பர்கள் சுகு, பாலு, அருண்ராஜ், மனோஜ், பிரபாகரன், நாகராஜன், வெங்கடேஷ், சிவா, கதிரவன், கார்த்தி, ஹரி, தனிகா, பிருத்வி, சேதுராம், அகிலன், விக்னேஷ், ஜீவானந்தம் உட்பட முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். புதுவை மண்ணாடிப்பட்டு கொம்யூன் திருபுவனை ஸ்ரீ பழண்டி மாரியம்மன் ஆலய சடல் பிரம்மோற்சவ விழாவினை முன்னிட்டு திருவிழா நடைபெற்று வருகிறது. முன்னதாக ஜூலை 30ஆம் தேதி விக்னேஸ்வர பூஜையும் சாகிவாதல் நிகழ்ச்சியும் சுவாமி கொடியேற்றுதல் நிகழ்வும் இரவு சுவாமி வீதி உலாவும் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து கடந்த 3 நாட்களாக சுவாமிக்கு பல்வேறு சிறப்பு பூஜைகள் மற்றும் உற்சவர் வீதி உலா நடைபெற்று வந்த நிலையில் ஸ்ரீ பழண்டி மாரியம்மன் விசேஷ சேஷ வாகனத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். இதனைத் தொடர்ந்து மகாதீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் பக்தர்கள் பங்கேற்று அம்மன் அருளை பெற்று சென்றனர். இதனைத் தொடர்ந்து ஆலய உட்புறத்தில் மாட வீதி உலாவினை தொடர்ந்து கிராமத்தின் முக்கிய வீதிகளின் வழியாக நகர்வலம் வந்த பக்தர்களுக்கு காட்சியளித்தார். புதுச்சேரி ஆதிதிராவிட நல மற்றும் பழங்குடியினர் மேம்பாட்டு வரைநிலைக் கழகத்தில் பணிநீக்கம் செய்யப்பட்ட 21 தலித் ஊழியர்களை மீண்டும் பணியில் அமர்த்திட உத்தரவிட்ட உயர்நீதிமன்ற தீர்ப்பை அமல்படுத்தாத புதுச்சேரி அரசை கண்டித்து சமூக ஜனநாயக கூட்டமைப்பு சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சமூக ஜனநாயக கூட்டமைப்பு தலைவர் பாரதிதாசன் தலைமையில் அண்ணா சிலை அருகே நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பணிநீக்கம் செய்யப்பட்ட 21 ஊழியர்கள் உள்ளிட்ட பல்வேறு சமூக அமைப்பினர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன முழக்கங்களை எழுப்பினர். பாகுபாடு பார்க்காதே, தலித் ஊழியர்களை பாகுபாடு பார்க்காதே, மதிக்காத முதல்வரை கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம். பணியில் அமர்த்து 21 தலித் ஊழியர்களை உடனடியாக பணியில் அமர்த்து. முதல்வர் ரங்கசாமியின் 75வது பிறந்தநாள் விழா நெடுங்காடு கோட்டுச்சேரி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் சந்திரபிரியங்கா தலைமையில் நடைபெற்றது. விழாவில் பூவம் ஸ்ரீ சீதலாதேவி மாரியம்மன் ஆலயத்தில் சிறப்பு அபிஷேகம் நடத்தி தொடக்கமடைந்தது. இதனைத் தொடர்ந்து பூவம் கடைத்தெரு பகுதியில் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டன. மேலும் பூவம் அரசு உயர்நிலைப் பள்ளியில் கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு இனிப்புகளுடன் நோட்டு புத்தகங்கள் மற்றும் எழுது பொருட்கள் வழங்கப்பட்டன. பின்னர் கோட்டுச்சேரி கடைத்தெரு பகுதியில் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. இந்நிகழ்வில் என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள், முக்கிய பிரமுகர்கள், தொண்டர்கள், இளைஞர்கள், மகளிர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். காரைக்கால் மாநில திமுக இலக்கிய அணி அமைப்பாளர் அமுதா ஆறுமுகம் பிறந்தநாளை முன்னிட்டு மாநில கழக அமைப்பாளர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் நாஜிம் நேரில் சென்று வாழ்த்து தெரிவித்தார். இந்நிகழ்வில் சட்டமன்ற உறுப்பினர் நாக தியாகராஜன், வடக்கு தொகுதி ஒருங்கிணைப்பாளர் பிருத்திவிராஜ் ஆகியோரும் கலந்து கொண்டு தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்தனர். விழுப்புரம் மாவட்டம் கண்டமங்கலம் அருகே உள்ள பள்ளி புதுப்பட்டு ஸ்ரீ வீரப்ப சுவாமி ஆலயத்தில் ஆடி மாதம் 3ஆம் திங்கட்கிழமையை முன்னிட்டு குலதெய்வ வழிபாட்டில் ஈடுபட்டனர். முன்னதாக வீரப்ப சுவாமிக்கு பல்வேறு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. இதில் பள்ளி புதுப்பட்டு கிராமத்தை சேர்ந்த பொதுமக்கள் பொங்கலிட்டு மாவிளக்கு ஏற்றி குலதெய்வ வழிபாட்டில் ஈடுபட்டனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய அறங்காவல் குழுவினர் மற்றும் பள்ளி புதுப்பட்டு கிராமத்தை சேர்ந்த ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர்.
இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.